தர்ஷினி. நான் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஃபுட் பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஸோ ஃபுட் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஃபுட் இல்லாமல் ஒரு மனுஷனால் கண்டிப்பாக வாழ முடியாது. ஃபுட் நம்ம லிவ் பண்ண ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ஃபுட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன். ஃபுட் இல்லாமல் நம்ம ஒன் மீல் நம்ம எடுக்கலனாலும் நம்மளை அந்த ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். தென் நம்மளுக்கே தெரியும் நம்ம நார்மலாக இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஃபுட் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் நம்ம வேர்ல்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. அதை லைக் பண்ணவங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி எனக்கு இம்பார்ட்டண்ட் மை ஃபேவரட் ஃபுட்னால் பிரியாணி. பிரியாணி இஸ் அ எமோஷன் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பிகாஸ் பிரியாணியில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பைசஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம எவ்வளோ தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணாலும் நமக்கு ஃபேவரட்டான திங்ஸ் ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி காமாக இருக்கும். அது மாதிரி பிரியாணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்னுடைய இதில். எப்போல்லாம் நான் பிரியாணி சாப்பிட்றேன்னா நான் ஐ ஃபீல் மோர் ஹாப்பி. ஸோ பிரியாணி நம்ம எப்போ சாப்பிட்டாலும் நமக்கு போர் அடிக்காது. நம்ம மார்னிங் பிரியாணி சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிட்டா அகெயின் நைட் சாப்பிட்டா கூட நமக்கு அது கொஞ்சம் கூட அது போர் அடிக்காது. நம்ம எப்போ நமக்கு ஒரு அந்த ஃபேவரட் ஃபுட் சாப்பிட சொல்ல நமக்கு அது கண்டிப்பாக போர் அடிக்காது. நம்ம வீட்டில் செஞ்சு தர சொன்னால் கண்டிப்பாக அவங்க லேட் பண்ணுவாங்க மீன்ஸ் அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் செஞ்சு தருவாங்க. அதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ மார்னிங் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அந்த மதியானம் வரைக்கும் நமக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். எப்போடா செஞ்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, நம்ம எப்போ அதை டேஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அது செய்ய சொல்லி அந்த அருமை நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெவன் ஃபீலாக இருக்கும். பிரியாணி அது ஒரு எமோஷன் சொல்லும்போது இல்லாது ஆமாம் கரெக்டில் அதை சாப்பிட சொல்ல அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க நம்ம சாப்பிட சொல்ல அதை பார்த்து அம்மாவுக்கும் தெரியும், சரி நம்ம இவ்வளோ நாளாக சமைச்சிருக்கோம், அதனால் நம்ம பசங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு கிரெடிட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா அது ஓகே. பட் நம்ம மேட்ச் கொண்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டு அது தனிஃபீல். நம்ம ரம்ஜானுக்கு அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நமக்கு அது கொடுக்கறது அது தனிஃபீல். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா அது ரொம்ப ஹாப்பி தான். பிரியாணி இஸ் எமோஷன், அவ்வளோதான் இது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. நான் எப்போ நான் சாப்பிட்டாலும் எனக்கு சலிக்காது.